கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25:46. மத்தேயு 25:46. அந்தப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். அந்தப்படி ஒரு கூட்டம் நித்திய அழிவுக்கு நேராய் போவார்கள், இன்னொரு கூட்டம் நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாய் போவார்கள், ஆசீர்வாதத்துக்குள் போவார்கள். ரெண்டு கூட்டம், ரெண்டுமே மக்கள் தான், ரெண்டுமே ஜனங்கள் தான். இன்றைக்கு மேன் இஸ் கிரியேட்டட் ஃபார் எட்டர்னிட்டி என்பதை நாம் அறிய வேண்டும். மனிதன் நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டவன். மனிதன் ஒரு தற்கால வாழ்க்கைக்காய் படைக்கப்படல. மேன் இஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் அ ஷார்ட் டைம் ஆர் அ டெம்பரரி லைஃப். ஒரு தற்காலிக வாழ்க்கைக்காக கடவுள் உங்களை என்னையும் படைக்கல. எட்டர்னிட்டி, நித்தியம். இது அனித்தியம். கொஞ்ச நாள் இருக்கிறது அனித்தியம். டெம்பரரிங்கிறோம், அது எட்டர்னிட்டிங்கிறோம். மனிதனை கடவுள் படைத்தது இந்த உலகத்தில் பிறந்து சாவதற்கல்ல. அப்படி இந்த உலகத்தில் பிறந்து நம்ம செத்து போறோம், இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இல்லைன்னா நம்ம எப்படியும் வாழ்ந்துட்டு போலாமே. இப்படித்தான் வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைன்னா there is no life after death. மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையே இல்லைங்க. இதுதான் வாழ்க்கையே. பிறந்தோமா, வாழ்க்கை முடிஞ்சிச்சா, அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கைன்னா நம்ம ஏன் பரிசுத்தமா வாழணும்? எதுக்கு கடவுளை பயப்படணும்? எதுக்கு கடவுளை தேடணும்? வாழ்க்கை ஆரம்பிச்சோம், முடிஞ்சு போச்சே. ஆனா நம்ம இன்னொரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுதான் நித்திய வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன். அதுக்கு இது ஒத்திகை. ஒத்திகைன்னு என்ன? ஒரு ரிஹர்சல். மெயினா ஒரு நாடகம் நடத்துறதுக்கு முன்னால ரிஹர்சல் பார்ப்பாங்க, தெரியுமா? இல்ல, ரிஹர்சல் நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இப்ப ரிஹர்சல் இருக்கிறோம். அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு ரிஹர்சல், ஒரு ஒத்திகை. ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிற மனிதன் பெரிய வெற்றியை பெற்று ஒரு பரிசை கையில வாங்குவதற்கு பிராக்டிஸ் பண்றான். பிராக்டிஸ் 6 மாசம் பண்ணுவான். ஒரே ஒரு வெற்றிக்காக அவன் பிராக்டிஸ் பண்ண, ஒத்திகை பேசி பார்க்கறான். பேச்சு போட்டியில ஒருத்தர் போனா பேசி பார்ப்பாங்க, முன்னால பாட்டு போட்டிக்கு பாடி பார்ப்பாங்க, வெற்றி பெறுவதற்கு. சோ ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். மரணம் என்கிற அந்த ஒரு கதவை தாண்டி அந்த பக்கம் போறோம். வீட்டுக்குள்ள இருக்கிற கதவை தாண்டி வெளியே வரோம். வெளியில தான் பெரிய உலகம். வீட்டுக்குள்ள பெட்ரூம் இருக்கு, ஹால் இருக்கு, கிச்சன் இருக்கு, நமக்கு டைனிங் ஹால் இருக்கு. அப்புறம் சில பெரிய வீடுகள்னா 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரவணா ஸ்டோர் அவருடைய வீட்டை பத்தி டிவியில போட்டாங்க. அவருடைய ஒரு பெட்ரூமு, இந்த ஹால் இருக்கு பாருங்க, நம்ம உட்கார்ந்து இருக்கோம், இந்த ஹால் இதை விட 2 மடங்கு. படுத்தாலே தூக்கம் வருமானு எனக்கு தெரியல. இல்ல, யூடியூப்ல போட்டிருக்கான். சரவணா ஸ்டோர் அவருடைய அந்த வீடு திருநெல்வேலியில அவ்வளவு பெருசா கட்டிக்கிறாங்க. பணம் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் கதவெல்லாம் போட்டிருக்கு. அதுக்குள்ள வாழலாம், டிவி பார்க்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்கு, பாத்தீங்களா? அதானே இப்ப நம்ம இங்கெல்லாம் இருக்கிறோம். வீடு என்பதை இந்த உலக வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ற வாழ்க்கை ஒரு வீடு. 2 பெட்ரூம் எல்லாம் வச்சு வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த கதவை திறந்து வெளியே வந்தா ஒரு பிரம்மாண்டமான உலகம் இருக்குல்ல. அத மாதிரி தான் மரணத்துக்கு அந்த பக்கம் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை இருக்கு. ஒன்று நித்திய ஜீவன், இல்லைன்னா நித்திய ஆக்கினை. ஒன்று நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை. 2 இருக்கு, ஆனா 2மே நித்தியம் தான். இன்னொன்று நிரந்தர மகிழ்ச்சி, ஒன்று நிரந்தர அழிவு. எட்டர்னல் ஜட்ஜ்மெண்ட், எட்டர்னல் பனிஷ்மெண்ட். நித்திய தண்டனை, அதான் நித்திய ஆக்கினை. எட்டர்னல் காண்டம்னேஷன், இங்க எட்டர்னல் பிளஸிங். இதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்கிறோம் இந்த உலகத்துல. அதுதான் மக்களுக்கு தெரியல.
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, ஐ ஆம் கிரியேட்டட் ஃபார் எட்டர்னிட்டி. நான் நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டவன். அதுதான் நமக்கு இருக்கிற இந்த புஸ்தகம், பர்பஸ் ட்ரிவன் லைஃப். இதுல இருந்து டெய்லி ஒரு அதிகாரத்திலிருந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நோக்கத்தினால் நடத்தப்படும் வாழ்க்கை, நோக்கத்தினால் வழி நடத்தப்படும் வாழ்க்கை. எனக்கென்று நான் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் அல்ல, என்னை படைத்த ஆண்டவர் என்னை குறித்து என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அதை அறிந்து அதை செய்வதற்கு நான் இங்கே முயற்சிக்கிறேன். என்னை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாமரத்தில் என்ன செய்யலாம்? மரத்தை அறுத்து என்ன செய்யலாம்? கதவு செய்யலாம், விறகா எரிக்கலாம், இலைய விறக அரிக்கலாம், ஒரு மாமரத்தை இப்படிலாம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் படைச்சது மாமரத்தை விறகா எரிக்கிறதற்கும் நீங்க கதவு செய்யறதுக்கு இல்லை, அது மாம்பழம் கொடுக்கணும். அதான் மெயின் பர்பஸ். வேப்ப மரத்தில் நீங்க வாசக்கால் வைக்கலாம், எல்லாம் செய்தாலும் வேப்ப மரம் மெயினா நிழல். முதல்ல நிழல் கொடு, நிழல் கொடுக்கணும். மெயினா வேப்ப மரம் நிழல். அது ஒரு கிருமி நாசினி இல்ல? அந்த இலையை தான் கொண்டு போடுறாங்க. சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா, அம்மா வந்துட்டா, யார் வந்துட்டா? யார் வந்துட்டாலாம்? அம்மா வந்துட்டா. எந்த அம்மா வந்துட்டா? ஒரு மாதிரி இருக்கிற ஒரு அம்மா வந்துட்டா அப்படின்ட்டு. ஏன் அவருக்கு வாழை இலையில போட்டு படுக்க வச்சு இந்த வேப்பலையை அடிச்சு. நானும் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எனக்கு ஒரு முறை சிக்கன் பாக்ஸ். எல்லா பசங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க. பக்கத்தில் வேப்ப மரத்தில் கிளையெல்லாம் கொண்டுட்டாங்க, எல்லாம் கீழே படுக்க வச்சு வேப்ப இலையை போட்டு படுக்க வச்சுருக்காங்க நம்மளை. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நாளைக்கு எக்ஸாம் எழுத வேண்டாம். அல்லேலூயா. இங்கிலீஷ் தெரியாது, படாத பாடுபட்டு எப்படியோ ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறேன். ரொம்ப படித்தவனே பாஸ் ஆக மாட்டான் அந்த பாடம், சர்ச் ஹிஸ்ட்ரி. படித்தவனே பாஸ் ஆக மாட்டான். நான் படிக்காமல் நிம்மதியாக இருக்கேன். அந்த நேரம் பார்த்து இது வந்துச்சா, ஏசு ராஜா கர்த்தாவே அற்புதம் செய்தீரே, காப்பாத்தினீரேன்ட்டு படுத்திருக்கிறேன். எல்லாம் வேப்ப இலையை போட்டு நம்மளை படுக்க வச்சு, பக்கத்து ஹாஸ்டலில் போய் கஞ்சி கொண்டு வந்து வெங்காயம் வெட்டி போட்டு அதில் தக்காளி வெட்டி போட்டு குடிப்பான்னு நம்ம கொடுக்க, நம்ம அதை குடிச்சிக்கிட்டு வேப்ப இலையில படுத்துக்கிட்டு அப்படி இருக்கிறோம். இதில் வேற ராத்திரிலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, டீ எல்லாம் குடிக்கிறாங்க, எனக்கும் கொடுக்குறாங்க. படிக்காத நானும் டீ குடிச்சிட்டே இருக்க ராத்திரி. ஆனால் அடுத்த நாள் பரீட்சை எழுதலை. அந்த வேப்ப இலை கிருமி நாசினி. கடவுளுடைய படைப்பு இதெல்லாம். எத்தனை மூலிகைகளை வச்சிருக்கார். அப்ப எதுக்கு வேப்ப மரத்தை படைச்சார்? வேப்ப மரம் எப்பண்டா வளரும், எப்போ அறுக்கலாம், வாசகால் செய்யலாம், அதுவா நோக்கம்? நிழல் இருக்கா? ஒரு மரங்களையே பொதுவாக வெட்டாதீங்கிறான். அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அதே போல மனிதர்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம் தற்காலமாய் கொஞ்ச காலம் இந்த உலகத்துல வாழ்ற ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், இந்த வாழ்க்கைக்கு நாம் இதற்காக படைக்கப்படவில்லை. இந்த ஒரு குறுகிய காலம் நமக்கு இதான் பெரிய காலமா தெரியுது. இப்ப நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு ஆள் 70-80 வருஷம் வாழ்ந்தாப்பா, ரொம்ப நாள் வாழ்ந்தாருப்பா. ஆண்டவர் பார்வையில இது கொஞ்ச காலம். 4 விரற்கடை அளவு ஆக்கினீர் சொல்றாரா சங்கீதக்காரன்? என் ஆயுசு காலத்தை எப்படி ஆயிட்டுங்க? இல்ல 4 2 8 4 விரற்கடை ஆக்கினீர், என் ஆயுசு காலம் அவ்வளவுதான். மோசே சொல்லும்போது 90ஆம் சங்கீதத்துல எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், கொஞ்சம் பலத்தின் மிகுதியால் இந்த 70-80 தான் ரொம்ப நாள் நினைக்கிறோம். இல்லை, பைபிள்ல வாழ்ந்தவங்களை ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எல்லாம் தம்மா துண்டு தான். ஒரு ஆள் 969 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அவன் பிறந்தான், சாப்பிட்டான், செத்தான். ஒரு ஆள் சொல்லுங்க, வேற ஒன்றும் செய்யல. யார் அவன்? மெத்துசலா. பிறந்தான், 969 வருஷம் சாப்பிட்டான், செத்தான்னு போட்டிருக்கு, வேற ஒன்றும் சாதிக்கல. ஆனா அவனுக்கு அவங்க அப்பா இருக்கிறாரு, அவரும் பிறந்தாரு, 65 வயசுல கல்யாணம் பண்ணாரு, அவருக்கு ஒரு பையன் பிறந்த, அவர் தான் இந்த மெத்துசலா. ஆனா அவர் 300 வருஷம் தேவனோட வாழ்ந்தார். அப்படி எழுதியிருக்கு. 65 வருஷம் உலகத்துல இருந்துட்டு மொத்த வருஷம் 365. அந்த லிஸ்ட்லயே குறைவா வாழ்ந்தது அவர் தான். ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் வாசிச்சிங்கன்னா, அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 10 தலைமுறை வருது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல ஆதாம் சேத்தை பெற்ற பின் அப்படின்ட்டு வருது. எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு அப்படின்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கு. 930, 950 அப்படி வந்து 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 ஒரு ஆள் 962 வாழ்ந்திருக்காரு. 969
அதுக்கு இடையில ரொம்ப குறைவா வாழ்ந்தது ஒரே ஒரு ஆள் தான். நம்ம இந்த உலகம் 60 வருஷம் வாழ்க்கைய நாங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தோம்னா அவங்க கேட்பாங்க, ஓ கம்முனு, உன்னை விட நான் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறேன், ஒன்றும் சாதிக்கல. ஒருவேளை அந்த ஆட்கள்லாம் பரலோகத்தில் பார்த்தோன்னு வைங்களேன், யாரு இந்த யார் இது ஏனோக்கெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், அங்கே போய் நீங்கள் ஒன்றும் பெருமையாக பேச முடியாது. நாங்கள் பூமியில் கம்முனு கொஞ்சம் அடக்கி வாசி, நான் வந்து உன்னை விட 700 வருஷம் வாழ்ந்தாள், நானே ஒன்றும் சாதிக்கலை, ஏதோ கிருபையா கத்திரன்னு உள்ள விட்டுருக்கிறாரு. அப்போ 969 வருஷம் வாழ்ந்தாங்க. இப்போ உலகத்துல இந்த 60 வருஷம் 70 வருஷம் வாழ்க்கையை தான் ரொம்ப பெருசா நினைக்கிறோம். இதை விட இதுக்கு அந்த பக்கம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அந்த பக்கம் அதான் மரணத்துக்கு பின் மறுமை. அடுத்த பக்கம் அக்கறை. அக்கறை இது இக்கரை. அக்கறை இயேசு சொன்னார்ல, அக்கறைக்கு போவோம். ஒரு ஏரியில இந்த பக்கம் இருக்கிறோம், அந்த பக்கம் போனா வேடந்தாங்கல் போயிடலாம். குறுக்க நடந்த பசும்பூர் வேடந்தாங்கல் நடந்து போயிடலாம். இப்படி குறுக்க தண்ணி இல்லைன்னா இப்படி நடந்தே போயிடலாம் பசும்பூர். இல்லைன்னா 10 கிலோமீட்டர் சுத்தி போகணும். இப்ப இக்கரை அக்கறைங்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கை இக்கரை. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சு நம்ம போக போறது அக்கறை. அக்கறையை குறித்த ஒரு அக்கறை நமக்கு இருக்க வேண்டும். அக்கறையை பற்றி அக்கறையே இல்லாத கேஸ் நிறைய இருக்கு. அக்கறையா அப்படின்னா என்ன? இக்கரை நிரந்தரம் அல்ல, அக்கறைக்கு நோக்கி போகிறோம். மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோகவாசிகள். அழகான பாட்டு. மோட்ச யாத்திரை, கொடைக்கானல் யாத்திரை, காஷ்மீர் யாத்திரை, இந்த பூமியில ஊட்டி யாத்திரைன்ட்டு டிராவல்ல நிறைய, டெல்லி யாத்திரை, வெளிநாடுகள் யாத்திரை. யாத்திரை பயணம். ஆனா இது வந்து மோட்ச யாத்திரை. மோட்ச யாத்திரை செல்கிறோம் நம்ம மேலோகவாசிகள். இந்த உலகத்துல கூடாரவாசிகள். மேலோகம், நீ மேலானவைகளை தேடு நித்தியர் இயேசுவை. இதை பற்றி மக்களுக்கு தெரியல, நாம் தெரிந்து கொள்ளணும். தான் இந்த நாட்களுடைய மிக முக்கியமாக நம்ம கவனிக்கணும். இதை பற்றி ஆட்கள் யோசிக்கல. இந்த பூமியில பிறந்தோமா, படித்தோமா, நல்லா வளர்ந்தோமா, காசு சேர்த்தோமா, வீட்டை வாங்கினோமா, இல்லை ஒரு லேண்டை வாங்கி வீட்டை கட்டினோமா, கல்யாணம் பண்ணோமா, குடும்பமா இருந்தோமா, பிள்ளைகளை பார்த்தோமா, பேர பிள்ளைகளை பார்த்தோமா, அப்புறம் எங்க போறோம்? அது பிறகு எங்க போறோம்? இதுக்காக கடவுள் படைச்சாரு. இதுல என்ன சாதனை இருக்கு? இதுல மேன்மை என்று சொல்ல ஒன்றுமில்லை. அதனால தான் சாலமோன் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே, இந்த மேல இருக்க சூரியனுக்கு கீழே மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. இந்த வாய்க்காகத்தானே, பசிக்குதானே, வாய்க்காகத்தானே. மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் வாய்க்காகத்தானே. அவன் மனதுக்கோ நிம்மதி இல்லை, சஞ்சலம்தான். அப்ப இக்கரைக்காகவே வாழ்வதற்கும் கடவுள் நம்மை படைக்கவில்லை. இனி ஒரு உலகம் இருக்கிறது. ஏன் ஆபிரகாம் கூடாரங்களில் குடியிருந்தார்? படிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9. விசுவாசத்தினாலே அவன், யாரு? அதே ஆபிரகாம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னா எது? உனக்கு கானானை தருவேங்கனார். நல்லா புரிஞ்சுங்க, உனக்கு கானான் தேசத்தை தரேனார். அதான் வாக்குத்தத்தம், பிராமிஸ். இதை தருவேன், கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்த பிறகும் எதுல குடியிருக்கிறாங்க? கூடாரத்துல, ஒரு டென்ட்ல தான் இருக்கிறாங்க. சொந்த ஊருக்கு வந்தாச்சு. இப்ப ஆட்கள்லாம் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா? அங்கங்க வேலை செய்யறவங்க வேலை செய்யற நாட்கள் எப்படியாவது காசு கீச சேர்த்து சொந்த ஊர் பக்கம் ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க. கரெக்டா? ஒரு லேண்ட் வாங்கி போட்டுட்டு கடைசியில ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால லேண்டு கண்ட வாங்கிடுவாங்க. அப்புறம் காசு சேர்த்து வீட்டை கட்டிடுவாங்க. அப்புறம் எங்க செட்டில் ஆயிடுவாங்க? நம்ம ஊருக்கிட்ட போயிடணும்ப்பா. நம்ம ஊருக்கிட்ட போய் செட்டில் ஆகி வீட்டை கட்டினோமா, அங்க இருந்தோமா, ரிட்டையர் ஆனோமா, ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஊர் பக்கம் போயிட்டோமா, நம்ம ஊருன்னு நினைக்கிறோம். நம்ம பிறந்த இடத்த நம்ம ஊர் நினைக்கிறோம். அப்போ அதுதான் சொந்த இடம் அப்படின்னு நினைக்கிறோம். பூமியில சொந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்கல்ல, வாட் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் கேட்குறாங்க. சொந்த ஊர் எது, சொந்த நாடு எது? வெளிநாடு போகும்போது கேட்பாங்க நேட்டிவ் கண்ட்ரி. அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த்னு கேட்பாங்க. சிலர் இந்தியா தாய்நாடா இருக்கும், துபாயில் பிறந்திருப்பாங்க, துபாய்க்கு போய் அங்கே பிறந்திருப்பாங்க. தாய்நாடு இது. அப்போ நேட்டிவ் கண்ட்ரி, அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், நேட்டிவ் பிளேஸ். இப்போ பிறந்த இடம் எங்க, இருக்கிற இடம். இப்போ இருக்கிற இடம் எங்க? கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்னு கேட்பாங்க. இப்போ குடியிருக்கிற இடம். இப்போ நான் வந்து மலேசியாவில் இருக்கேன், ஆனால் பிறந்தது சென்னை, ஆனால் சொந்த ஊர் பாகிஸ்தான். இப்படி இருக்கும். சொந்த ஊர் பாகிஸ்தானு, நான் இருந்தது சென்னை, ஆனால் இப்போ நான் குடியிருக்க. இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் குடியிருக்கிறோம்,
இந்த உலகத்துல வாழ்றோம், இனி ஒரு உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம். நம்முடைய பயணம் எதில் முடிவடையும்? மரணத்தோடு முடிவடையும். ஒரு ஓட்டம் முடிவடைவது போல மரணத்தோடு முடிவடையும். மரணம் முடியும் போது இந்த உடல் தான் முடிவடைது, உயிருக்கு முடிவில்லை. அது அடுத்த உலகத்தை நோக்கி போகிறது. அதுதான் நித்தியம் நிரந்தரம். அதுதான் நித்தியம் நிரந்தரம். ரொம்ப நாள் வாழ போறது அங்கதான். இந்த நித்தியத்தை பற்றி விளக்குறதுக்கு இன்னைக்கும் வார்த்தைகள் போதாது. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு எறும்பு கிட்ட போய் கம்ப்யூட்டரை பத்தி பேசுனீங்க அதுக்கு விளங்கும். சின்ன எறும்பு இருக்க, அந்த எறும்பு கிட்ட போய் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னு பேசினா அதுக்கு விளங்கும். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். போயா நீயும் நெட்வொர்க்கும், நான் போறேன்ப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதுக்கு விளங்காது. மனுஷனுக்கு நித்தியம் என்பது அது மாதிரிதான். நித்தியத்தை விளக்குவதற்கு இன்னும் வார்த்தைகள் இல்லை. we are limited by words. வார்த்தைகளால ரொம்ப குறுகிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளணும், அவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் இவர்கள் நித்திய ஜீவனை அடையும். நித்தியம்ங்கிற வேர்டு இருக்கு பாருங்க. நித்திய நித்தியமாய் இல்ல, நித்தியம். நித்தியம்னா அதான் நிரந்தரம். இந்த உலகம் நித்தியம் அல்ல, இது டெம்பரவரி. நீயே பாடுறாங்க நம்ம, நிரந்தரம். அங்க வரதான் நிரந்தரம். அவர் தான் நிரந்தரம், நீங்க தான் நிரந்தரம். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. அப்ப இந்த உலகத்துல இது நமக்கு தெரியணும், ஒவ்வொருத்தரும் இதை அறியணும். அதனால தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு தேசம் தரேன்னாரு. அதை நோக்கி தான் போறாரு. அதான் கானான் தேசம். அதை நோக்கி போய் அங்க செட்டில் ஆயாச்சு. அங்க செட்டில் ஆயாச்சு கானான் தேசத்துல. அங்கதான் லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டார், கலர பூமியெல்லாம் வாங்கி போட்டாரு. ஆபிரகாம் சாராள் அங்கதான் அடக்கம் பண்ணாங்க. அவங்க பையன் ஈசாக்கு ரெபேக்காள் அங்கதான் அடக்கம் பண்றாங்க. அது பிறகு யாக்கோபு அவரும் சொல்றாரு, எப்பா உங்க தாத்தா எல்லாம் அங்கதான் அடக்கம் பண்ணிருக்கிறோம், என்னை இங்க வச்சிடாத, என்னை இங்க கொண்டு போயிரு, அந்த இடத்துக்கே கொண்டு போயிரு, நம்ம ஊருக்கே கொண்டு போயிரு, எகிப்துல வேண்டாம். அப்ப அது சொந்த ஊரா நினைச்சாங்க. ஆனா சொந்த ஊரா நினைச்ச அந்த ஊர்ல கூட வீட்டுல வாழல, வீடு கட்டல. அதுதான் பாயிண்ட். சொந்த ஊரா நினைச்சதுல டென்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்க இருந்து போனோம். அதனால தான் இந்த உலக வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்துல டென்ட் போட்டு வாழ்றாங்க. அதுக்கு பேரு கூடாரம். என்னது? இனி போக போற இடத்துக்கு தான் வீடு. அதுதான் வீடு, இது கூடாரம். கூடாரத்தை போடலாம், 10 நிமிஷத்துல பிச்சுக்கிட்டு போகலாம். இந்த கட்டடத்தை அப்படி பிரிக்க முடியுமா? கட்டடத்தை பிரிக்க முடியுமாங்க? கூடாரத்தை போடலாம். 4 கொம்பு நட்டு கயிறை கட்டினீங்கன்னா டென்ட் போடலாம். டென்ட் போடுறோம், சாமியானா போடுறோம் பாருங்க. கல்யாண ஃபங்க்ஷனுகளை சாமியானா போடுறோம். இந்த செல்லெல்லாம் டென்ட்ல இருக்காங்க பாரு, ரோட்டு ஓரங்கள்ல. எவ்வளவு நேரம்? 10 நிமிஷத்துல போட்டுடலாம், 10 நிமிஷத்துல எடுத்துடலாம். ஆனா ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு பல மாசம் ஆகுது, எடுக்க முடியாது. இப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல உனக்கு இந்த தேசத்தை தருவேன்னாரு, கொடுத்துட்டாரு, சூப்பர், போடு, 4 பெட்ரூம்ல வீட்டை போடு அப்படின்னு போட்டுட்டு பெரிய வீட்டை போட்டு வாழல. வசனம் படிங்க, இப்ப படிங்க, 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே, எல்லாரும் பைபிள் பாருங்க, எபிரேயர் 11:9. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல, கானான் தேசத்துல எப்படி சஞ்சரிக்கிறாரு? பரதேசியை போல. பரதேசினா என்னங்க அர்த்தம்? ஒன்னும் இல்லாத போறாம்பர் பரதேசி. நம்ம அதை விட பரதேசியா இருப்போம். போறவன்னு நம்ம சொல்றது பெரிய நம்ம லேண்ட்லார்டு மாதிரியும். நான் என்ன பெரிய பேக்ரவுண்டு தெரியுமா? அன்னைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, என் பேக்ரவுண்டு அரை கிரவுண்டு கிடையாது. தாளுக்கு அரை கிரவுண்டு இல்லாதவங்களாம் என்ன பேசுறான்? என் பேக்ரவுண்டு பேக்ல பார்த்தா தான் தெரியும், ஒரு கிரவுண்டும் இருக்காது. ஊரா விட்டு கிரவுண்ட் எல்லாம் நம்ம கிரவுண்டுன்னு காட்டிக்கிட்டு பேக்ரவுண்டு. அவன் பேக்ரவுண்டுன்னு பேசலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வெள்ளி பொண்ணு இருக்கிற சீமானு பரதேசியை போல. நமக்கு பேர் என்னது? உங்களை யாராவது பரதேசின்னு சொன்னா, நீ பரதேசி, உங்க அப்பம் பரதேசி அப்படின்னு கையை நீட்டினீங்கன்னா தொலைச்சிருவார் ஆண்டவர். கரெக்டா தான் சொல்றாங்க அவங்க. யாராவது உங்களை பரதேசின்னு என்ன சொல்லணும்? கரெக்ட் சார், நீங்க பைபிள் படிச்சிருக்கீங்க போல இருக்க, எங்க பைபிளே அப்படிதான் சொல்லுது சார். யாராவது என்ன இப்படி சொல்ல மாட்டாங்களா நினைச்சு சொல்லிட்டீங்க சார், வாழ்கன்னு சொல்லுங்க. அதோட வாய முடிடுவான். என்னடா அது பரதேசினாலும் அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்துக்கிறான் பாய்வன். பேதுரு எழுதுறாரா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. கெட்ட வார்த்தையா? நாங்க நம்ம நல்ல வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்கிறோம். அல்ல சொல்லுங்க. அடுத்த நியூஸ் லெட்டர்ல எழுதுன பாருங்க, பவர் ஏஜ் பரதேசிகளுக்கு எழுதுகிறேன்.
அடுத்த மாசம் நியூஸ் லெட்டர்ல மூத்த பணிவிடை காரணம் என்று பவரேஜ் பரதேசிகளுக்கு. எத்தனை பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பாஸ்டருக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம போடுற காணிக்கை வாங்கிட்டு நம்மளை பரதேசிங்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களோ தெரியல. நான் இப்பவுமே சொல்லிடுறேன், நம்ம எல்லாம் யாரு? ஆமா, அடுத்த மாசம் இதான் வரப்போகுது, தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த தம்பி வீடியோ எடுக்க ஒரு மாதிரி பாக்குற, நீயும் பரதேசி தான், நானே பரதேசி தான், எல்லாருமே யாரு தான்? என்ன அர்த்தம்? இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. ஓ, அத சொன்னீங்களா? அதாங்க பைபிள்ல போட்டிருக்கு. இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைங்கிற எண்ணத்துல வாழலாம். இப்ப வீடு வாங்கக்கூடாதா? வாங்கலாம். லேண்ட் வாங்கக்கூடாதா? வாங்கலாம். கட்டடம் கட்டக்கூடாதா? கட்டலாம். அத்திய திருச்சியா என்ன சொல்றாங்க, அதுல போய் நகை வாங்க கூடாதா? வாங்குங்க, எல்லாம் வாங்குங்க. சர்ச்சு கட்டுறதுக்கு தேவைப்படும், அல்ல சொல்லாமா? அப்ப பரதேசின்னா இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லைன்னு வாழுங்க. வீடு இருக்கு, அங்க இருக்குதுங்க. அதனாலதான் இந்த உலக வாழ்க்கையே கூடாரம். எவ்வளவு அழகான புஸ்தகம் பாருங்க. பைபிள் நமக்கு நிறைய இருக்குது, நான் பைபிள்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் அருமையா விளக்குகிற ஒரு 1000 வசனங்கள் எல்லாம் எழுதியிருக்க நல்ல அருமையான புஸ்தகம். நான் கொடுத்தா படித்தேன் பாஸ்டர், ஒன்றும் விளங்கலையே. நீங்க விளங்காது, விளங்குனாதாங்க வரமாட்டீங்களே. விளங்காம இருக்கிறது தான் நான் இருக்கிறேன் விளக்கம் சொல்றதுக்கு. எல்லாமே புரிஞ்சுட்டு அங்கே வரமாட்டோமே இல்லை. ஸோ நமக்கு அங்கே படிக்கிறது நல்லது, பட் நல்லது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பரதேசிகளுக்கு எழுதுகிறேங்கிறார், திட்டுறாரு என்ன பேதுரு. பரிசுத்தவான்களுக்குங்கிறாரு பவுல். அவர் எவ்வளவு பரவாயில்லப்பா, கொஞ்சம் டீசெண்டா பேசுறாரு. பேதுரு மீன் பிடிக்கிறவர்ல, அதனால அவருக்கு இல்ல ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை. சிதறி இருக்கிற எல்லாம் அங்கங்க ஓடிட்டாங்க, உபத்திரவத்துல எல்லா ஊர்லயும் சிதறி போயிருக்காங்க. சிதறிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்க முடியல. சொல்லாரு, பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறதாவது விசுவாசத்துல கர்த்தருக்கு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எல்லா உலகத்துல. நான் ஒரு பரதேசி, நான் ஒரு பரதேசி. அந்த பாட்டு அழகான பாட்டு. கூடார வாசியே, நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? நிலையான நகரம் நமக்கிங்கு இல்லை, நித்திய வாழ்வில் தானே. இப்ப இருக்கிறது எது? கூடாரம். இனி போக போறது என்னது? வீடு. அதுதான் வீடு. சோ பெரிய பணக்காரர் ஆபிரகாம், ஈசாக்கு பெரிய பணக்காரர். அந்த வசனம் திரும்ப படிப்போம். 11 எபிரேயர் 11:9. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் எல்லாரும் எதுல இருந்தாங்க? கூடாரத்துல. ஆபிரகாம் எங்க இருந்தாரு? கூடாரத்துல. இப்ப ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமத்துக்கு வாங்க. ஆதியாகமம் ஆபிரகாம் கதை எங்க இருந்து ஆரம்பிக்குது? 12 இருந்து ஆரம்பிக்குது. 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல். எங்க இருக்காரு ஆபிரகாம்? கூடார வாசல். இல்ல, ஏகப்பட்ட பணம், பொருள், வசதி, ஆடு மாடு, சொத்து உள்ள பெரிய ஒரு பணக்காரரா இருக்காரு. கூடாரத்துல தான் இருக்காரு, டென்ட்ல தான் இருக்காரு, கூடார வாசல் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் மனைவி எங்கன்னு கேட்கிறாங்க. 9ஆம் வசனம் படிங்க. அவர்கள் அவனை நோக்கி ஆபிரகாம்கிட்ட கேட்கிறாங்க, வந்து தேவதூதர்கள் கேட்கிறாங்க, உன் மனைவி சாராள் எங்கே? அதோ அந்த அம்மாவுக்கு அங்க ஒரு கூடாரம், அவங்களுக்கு அங்க ஒரு பெட்ரூம், இவங்களுக்கு இங்க ஒரு பெட்ரூம் மாதிரி அங்க ஒரு கூடாரம். அவள் அதோ கூடாரத்தில் இருக்கிறாள். அதுக்கு பின்னால படிச்சீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் கடைசியில, சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இது ஆபிரகாம் கதை, ஆபிரகாம் ஈசாக்கு கதை. ஈசாக் ஆபிரகாம் சாராள் கதை. ஈசாக்குக்கு வரீங்களா? 24ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 67. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு, வீட்டுக்கு இல்ல, வீடுங்கிற வார்த்தையே வரல பாருங்க, தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அங்கதான் குடியிருக்கிறாரு. பெரிய பணக்காரங்க. அந்த
ஆபிரகாம் பெரிய பணக்காரர் இல்லையா? அவர் சொல்றாரு பாருங்க 24:35. ஆபிரகாம் ஒரு வேலைக்காரன் அனுப்புறாரு அவருடைய பையன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு. இந்த பொண்ணு பார்க்க போற அந்த மூத்த ஊழியக்காரன் எலியேசர் ஆபிரகாமை பத்தி என்ன சொல்றாரு? அங்க போய் பொண்ணு பார்க்க போற வீட்டுல படிங்க 35. கர்த்தர் அவர் எப்படி இருக்கிறார்? சீமானா இருக்கிறார். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு, அதோட நிறுத்தல, ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் சொல்றார். அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரர். இவங்க புறப்படும் போது பொண்ணு பார்க்க போகும்போது எதுல போறாங்க? எல்லா ஆளாளுக்கு சரவணா ஸ்டோர் பேக் தூக்கிட்டு எதை மொத்தமா வாரிட்டு வரலான்னு போகல. 10 ஒட்டகத்துல கொண்டு போறாங்க. படிக்கிறீங்களா? அது 24ஆம் அதிகாரத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு இங்க இருந்து கொண்டு போனான். வெறும் ஒட்டகத்தை கொண்டு போய் கோணியா கொண்டு போய் மொத்தமா அங்கிருந்து வாரிட்டு வர்றதுக்கு இல்ல, கொண்டு கொடுக்கறதுக்கு. பண்ண பாருங்க, தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் எல்லாம் ஒட்டகத்துல ஏத்திட்டு போறாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. இந்த காலத்துல பொண்ணு பார்க்க போய் ஒரு நாள் பார்க்க போனா அதோட பொண்ணு வீட்டுக்காரன் படுத்தான். அவ்வளவுதான். இல்லை சொல்லுங்க. இந்த காலத்துல கொடுத்துதான் பெண்ணை கல்யாணம் பண்றாங்க. இப்ப வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, பொருள் எல்லாம் கொடுத்தா தான் அன்னைக்கு கல்யாணம். பொண்ணு கல்யாணம் கழுத்துல தாலி கட்டணுமான்ட்டு கட்டுற நேரத்துல பீரோ வந்துச்சான்னு கேட்கறான் மாப்பிள்ள. இவன் பீரோவுக்கு தாலி கட்ட போறானா? பொண்ணை கொடுத்துருக்காரு அவங்க அப்பன், அது கிடையாது. கட்டிலு அன்னைக்கு ஒருத்தர் அட்ரஸ் கேட்கிறேன், கல்யாணம் எங்க அட்ரஸ்ன்னு. நான் கட்டில் வாங்கிட்டு இருக்கேன் ஐயாங்கிறாரு. அங்க கல்யாணம் நடக்கிறார். என்ன இது போகல அவன் தாலி கட்ட மாட்டான் ஐயா. என்ன மாதிரி ஆட்கள் பாருங்க. இவனுக்கு கட்டிலும் பீரோவும் தான் தேவை. பொண்ணு கொடுத்துருக்காங்களே. அன்னைக்கு 10 ஒட்டகத்துல தன் எஜமானுடைய உச்சிதமான பெஸ்ட் என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பெஸ்ட் 10 ஒட்டகத்துல கொண்டு போறான். இவ்வளவு பெரிய பணக்காரர். சரி, விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு பெரிய பணக்காரர் கூடாரத்துல தான் குடியிருக்கிறார். அவர் பையனும் கூடாரம் தான். கல்யாணம் ஆன உடனே அம்மா கூடாரத்துல, அம்மா இறந்து போயிட்டாங்க 23ஆம் அதிகாரத்துல. அந்த கூடாரத்துல போய் ஈசாக்கு குடியிருக்கிறார். இப்ப இவர் என்ன வீடு கட்டுறாரா? 26 எவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொல்றேன். ஈசாக்கு எவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொல்றேன். படிங்க. இது 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. அடுத்த 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகா பெரியவனானான். அது பிறகு கீழே படிச்சு பாருங்க 17ஆம் வசனம். அவ்விடம் விட்டு புறப்பட்டு ஒரு பிரச்சனை வருது. கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம், ஆடு மாடு அநேக பணிவிடைக்காரர். மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக வேலைக்காரங்க. இவ்வளவு வச்சுட்டு ஒரு கூடாரத்துல தான் பக்காவா ஒரு பெரிய வீட்டை போட்டு பெரிய இரும்பு கேட்டை போட்டு வாழலைங்க. ஏன் வாழல? அதுதான் நான் பேசுறேன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அதனால நம்ம வீடு கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, செய்யலாம். ஆனா இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லைங்கிற எண்ணத்துல வாழணும். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். நான் இந்த உலகத்துல ஒரு பரதேசியை போல வாழ்ந்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல எப்படி இருந்தாங்களா? ஒண்ணுமில்லாத ஆள் மாதிரி. எல்லாம் இருந்தும் ஒண்ணும் இல்லாத ஆள் மாதிரி. நம்ம ஆட்கள் ஒண்ணும் இல்லாட்டாலும் எல்லாம் இருக்கிற மாதிரி. ஆப்போசிட் இல்ல, ஒண்ணுமே இல்லாட்டாலும் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டணும். அதுக்குதானே அவ்வளவு கவரிங் கடை இருக்கு. இல்ல சொல்றீங்களா? ஃபுல்லா கழுத்து காது ஃபுல்லா அன்னைக்கு ஒரு அம்மா போட்டுட்டு இந்த பக்கம் இவ்வளவு இந்த பக்கம் இவ்வளவு தொங்கிட்டு இருக்கு. பைக்ல பருக்குன்னு பறிச்சுட்டு போயிட்டான் அந்த பக்கம். அந்த அம்மா கோலம் போட்டுட்டு இருந்திருக்கு இந்த திருநெல்வேலி பக்கம். திராட்சை கோலம் மாதிரி இங்க தொங்கிட்டு இருக்கும் காதுல. பாத்திருக்கீங்களா? இவ்வளவு நீளம் காதே வடிஞ்சு இப்படி தொங்கிட்டு இருக்கு. பாம்படம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரிஜினல் கோல்டு இருக்கு. உள்ள மெழுகெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த என்னது இந்த அரக்கா இதை சொல்றாங்க. அந்த அம்மா அப்படியே போட்டிருக்கு. டப்புன்னு ஒரு காதை பறிச்சு போயிட்டான். கொண்டு போய் போட்டு பார்த்துருக்கேன். எல்லாம் பித்தளை மாதிரி தோணுது. நேராக அடுத்த 2 பைக்கில் இந்தா இதையா போட்டுக்கிட்டு காதில் போட்டுக்கிட்டு இருந்த எவ்வளோ நேரம் நீயே வச்சுக்கன்னு போட்டு பொண்ணு போட முடியலன்ட்டு
அப்படியே இன்னைக்கு கவரிங். கல்யாணத்துல பாக்குறது நம்ம சபையார தான் சொல்றேன். என்ன பியூர் பெண்டிகாஸ்டா வராங்க. சண்டே வந்தா இயேசு என் ஆசை சியோன் என் கழுத்துல காதுல மூக்குல ஒண்ணும் இருக்காது. திங்கக்கிழமை கல்யாணத்தை பார்த்தா லலிதா ஜுவல்லரியே வந்த பாருங்க. உண்மையான கோல்டா பக்கத்து வீட்டுல எல்லாம் கடன் வாங்கிட்டு வந்துட்டாங்களான்னு ஒரு டவுட்டா இருக்கும். லலிதா ஜுவல்லரியே வந்து அப்படி ஒரு ஆசை. அப்படி இல்லைன்னா என்னங்க, கவரிங் போட்டு உங்க காதை அறுக்காம விட்டான் பாருங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க. உலகத்துல அவ்வளவு இருக்கு இன்னைக்கு. அப்போ ஒரிஜினல் இவ்வளவு பொண்ணு வெள்ளி ஆடு மாடு உடைய சீமானா இருந்தோம். கூடாரத்துல குடியிருக்கிறான். கூடாரம் தான் போட்டார். திரும்ப பாருங்க. ஆனா கட்டினாரா? கட்டடம் கட்டினாரா? ஈசாக்கு கட்டினாரா? சொல்லுங்க. தாலி கட்டினாரான்னு கேட்கல. கட்டடம் கட்டினாரா? கட்டினாரா இல்லையா? படிங்க 26 அந்த 26 25 படிங்க. அருமையான வசனம். அங்கே அவன் பலிபீடத்தை கட்டினான். அடுத்தது தொழுது கொண்டான். கூடாரத்தை போட்டான். தனக்கு கூடாரம் தான். கர்த்தருக்கு கட்டடம், எனக்கு கொட்டகை. என்ன மாதிரி ரெவலேஷன். நான் கொட்டகையில் இருக்கிறேங்க. அவ்வளவு பெரிய பணம் பொருள் வெள்ளி எல்லாம் உடைய வர வர விருத்தி அடைந்து விதைச்சா 1 மடங்கு வந்தாலே போதுங்க. 10 மடங்கு வந்தா எவ்வளவு இருக்கும்? ஒரு வயல் விதைக்கிறீங்க, 50 மூட்டை அறுக்கணும். 1 மூட்டை நீங்க விதைச்சிருக்கீங்க, 50 மூட்டை அறுக்கணும். அது வந்தாலே போதும். 100 மூட்டை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏப்பா 2 மடங்கு. 50 மூட்டை வர வேண்டிய நெல் 100 மூட்டை வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது 10 மடங்கு. 50 மூட்டை வர வேண்டியது 100 மூட்டை வந்துச்சுன்னா 2 மடங்கு. 50 மூட்டை வர வேண்டிய இடத்துல 500 மூட்டை வந்துச்சுன்னா 10 மடங்கு. 5000 மூட்டை வந்துச்சுன்னா அதுதான் 100 மடங்கு. ஏங்க 50 மூட்டை வரும்னு பார்த்தா 5000 மூட்டை நெல் வந்தா எப்படி இருக்கும்? எப்படி பணக்காரன், எவ்வளவு பெரிய பணக்காரங்க. ஆனா குடி இருந்தது கொட்டகையில தான். ஏன் ஆண்டதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு? நீ ஒண்ணுமில்லாம பரதேசியா வாழணுங்கிறதுல எல்லாம் இருந்தாலும் நான் இந்த உலகத்துல பரதேசி தான். ஏன்னா எல்லாம் விட்டுட்டு தான் ஒரு நாள் போறேன். லோத்து எல்லாம் விட்டுட்டு போன மாதிரி எல்லாம் விட்டுட்டு போறேன். இந்த கண்ணோட்டம் இருக்கணும். இந்த கண்ணோட்டம் கட்டினாரு. எதுக்கு? யாரு கட்டினாரு? கர்த்தருக்கு கட்டடம், தனக்கு கொட்டகை. கட்டுறது கஷ்டமா, கொட்டகை போடுறது கஷ்டமாங்க? கட்டுறதுதான் கஷ்டம். கட்டடம் கட்டுறது கஷ்டம். கட்டடம் கட்டுறது கஷ்டம். தனக்கு கொட்டகை, கர்த்தருக்கு கட்டடம். படிங்க திரும்பவும் 26 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு கட்டினான். தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டான். அதை இப்படி வச்சுக்கலாம், நாட்டி. இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. he pitched his tent. கூடாரத்தை நாட்டினான். கர்த்தருக்கு கட்டினான். பக்கத்துல கட்டி, அதுக்கு பக்கத்துல நாட்டி, 3வது துறவை வெட்டி, 3 டி. கட்டி நாட்டி வெட்டி. கட்டுனது கர்த்தருக்கு, வெட்டுனது அடுத்தவங்களுக்கு. தனக்கு நாட்டினான். சிம்பிளா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறார் அடுத்த ஊருக்கு. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கிறேன்? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்துக்காக நம்ம படைக்கப்படல. இது ஆண்டவர் பார்வையில் சின்ன வாழ்க்கை. 1 நாள் மாதிரி, 10 நாள் மாதிரி. இந்த 50 வருஷம் 60 வருஷம் இது நிரந்தரம் இல்லாத கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கை பிராக்டிஸ் பண்றோம். அடுத்த வாழ்க்கைக்கு மெயின் ரோல், மெயின் பிளே, அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ எம் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் ஃபார் த மெயின் பிளே. பிரதான மெயின் வாழ்க்கைக்கு நான் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கதான் நிரந்தரம், அங்கதான் நிரந்தரம். இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. So I am created for eternity. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படுது. கொலோசையர் 1:16 சொல்லுங்க. கொலோசையர் 1:16 வசனம். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப அவருக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, அவர் தான் எல்லாவற்றையும் முன்குறிக்கிறார். அப்போஸ்தலர் 17:26 நான் குடியிருக்கும் எல்லைகளை கூட அவர் தான் முன்குறிக்கிறார். 3வது, அப்ப என்னை படைத்தார், அவருக்காக படைத்தார். அவருடைய நோக்கத்தினால் நான் நடக்கிறேனா?
அவருடைய நோக்கத்தினால் நடத்தப்படுகிறேனா? அடுத்த கேள்வி. மூணாவது. நாலாவது, இந்த உலக வாழ்க்கைக்காக நான் படைக்கப்படவில்லை. I am not created for this world. I am created for God. I am created for eternity. நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டிருக்கிறேன். சோ இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக அல்ல. இது வீடு இல்ல, இது கொட்டகை, இது கூடாரம். அதுக்கு பேர் தான் வீடு. இன்னொரு வசனம், அழகான வசனம் படிக்கலாம். நம்ம எபிரேயர் 11 படிச்சோம். ஆபிரகாம் கூடாரத்துல குடியிருந்தாரு. யாரோட குடியிருந்தாராம்? ஈசாக்கோடும் யாக்கோபோடும். யாக்கோபு எதுல குடியிருந்தாரு? கூடாரம் தான். யாக்கோபும் கூடாரம் தான். ஆதியாகமத்துல நீங்க படிக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பலிபீடம் கட்டுறாங்க. ஆபிரகாம் போன உடனே முதல்ல பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவில் என்ன பண்றாரு? பலிபீடம் கட்டுறாரு. கட்டுறாங்க, கர்த்தருக்கு கட்டுறாங்க, தங்களுக்கு நாட்டுறாங்க. எப்படி எளிமையா வாழ்ந்திருக்காங்க. எளிமையா வாழுங்க. இந்த உலகத்துல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப நம்ம வந்து ஒரு போன் வாங்க கூடாதா? வாங்கலாம். ஒரு கார் வாங்க கூடாதா? வாங்கலாம். ஒரு நல்ல கார் வாங்க கூடாதா? வாங்கலாம். இன்னைக்கு எத்தனையோ சேஃப்டி ஃபீச்சர்ஸோட நிறைய கார் இருக்கு, நல்லா இருக்கு, வாங்கலாம், தப்பு இல்லை. தேவைக்கு வாங்கலாம், தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். நமக்கு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும்போது 30 லட்ச ரூபா கார் வாங்கினா அது எப்படி அடைக்கிறது? தேவையா? நம்மளால அடைக்க முடியுமா? ரீபே பண்ண முடியுமா? அவசியமா? சரி, பிரதம மந்திரி போறாரு, அவருக்கு தேவை இல்ல, நம்ம எல்லாருடைய உயிரும் அவர் கையில் தான் இருக்கு. அதனால அவர் காருக்கு 4,500 கோடி. அவர் கார் விலை 4,500 5,000 கோடி இருக்கு. தேவை தேவை. ஒரு புல்லட்ல சுட்டா கூட, துப்பாக்கியில் சுட்டா கூட குண்டு உள்ள போகாது. புல்லட் ப்ரூஃப் காரு. அவங்களும் புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. குண்டு துளைக்காத ட்ரெஸ், கோட்டெல்லாம் போட்டிருக்காங்களா? ஃபுல்லா உள்ள சுட்டா உள்ள போகாது குண்டு. கையில காலெல்லாம் பட்டாலாம் பழைச்சிக்கலாம், இதயத்தில் பட்டா பழைக்க மாட்டாங்களே. ஸோ இந்த பகுதியில் புல்லட் ப்ரூஃபுங்கிறோம். குண்டு துளைக்காத அந்த பாதுகாப்பு கவசம் போடுறாங்க. தலையை பார்த்து ஒரு ஆள் சுட முடியும், ஏன்னா தலை இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், குறி வச்சு சுட முடியாது. அதனால பாதுகாப்புக்கு இதெல்லாம் செய்கிறாங்க. அமெரிக்காவில் உலகத்தில் பெரிய ஒரு நாடுன்னா அமெரிக்கா நாடு. அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் எல்லா வசதிகளோட அங்கே ஃப்ளைட்டு. இப்போ நம்ம பிரதமர் போகிறாரு, நம்மள மாதிரியா இப்படி நெருங்கி ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு டவுன் பஸ்ஸில் உட்கார்ற மாதிரி நம்ம ஒரு ஃப்ளைட்டில் இப்படி ஒடுங்கி உட்காந்துட்டு போகிறோம். அங்கே உள்ள பெட் இருக்குது, படுத்துக்கலாம், டைனிங் டேபிள் இருக்குது, சாப்பிட்லாம், சகலமும் இருக்குது. அவருக்கு அதுதான் ரெஸ்ட்டு. அங்கே தான் பாதுகாப்பு. அதை எழுதலாம், வேலை செய்யலாம், சகலமும். 4 மணி நேரம் போகிறாருன்னா அங்கே ஆஃபீஸ் மாதிரி ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களோட தேவைதான். தலைவர்களுக்கு தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவைதான். நமக்கு வசதியான வீடுகள் தவறே இல்லைங்க. ஒரு நல்ல வீடு வசதி இல்லாமல் இருக்கும், சின்ன வீட்டில் இருப்போம். ஒரு பெரிய வீட்டை கட்டணும், நெருக்கடியாக இருக்குது, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, இதெல்லாம் தவறே கிடையாது. ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு வாழாதீங்க. ஒரு அலையில் சொல்லாமா? அப்போ பொருட்கள், வீடு, நிலங்களும் இதெல்லாம் ஒரு தவறு இல்லை. ஆனால் இதுதான் வாழ்க்கை, ரைட்டு, சூப்பர், போதும்பா, வாழ்ந்துட்டேன்ப்பா, சாதிச்சிட்டேன்ப்பா இல்லை. அங்கே போய் சேருவோமா? அதுதான் சாதனை. அதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அங்கே தான் போகணும். ரூல்ஸ் வேற. இந்த நாட்டு ரூல்ஸ் வேற, அந்த நாட்டு ரூல்ஸ் வேற. நீங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிற நாடுனுடைய சட்டம் வேற, அமெரிக்காவில் சட்டம் வேற. நீங்கள் அமெரிக்காவில் வண்டி ஓட்டினீங்கன்னா இப்படி ஓட்ட முடியாது, இந்த பக்கம் ஓட்டணும். கார்லாம் எப்படி வரும்? எதிரில் நமக்கு பயமாக இருக்கும். முதல்ல போனால் நம்ம இப்படி ஓட்டி பழகி எல்லாம் இப்படி வரும், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போகும். இப்படி திருப்பவும் வருவோம் இந்த பக்கம். நம்ம லெஃப்டில் டிரைவ் பண்ணுவோம், ரைட்டில். நம்ம வண்டியில் ஸ்டியரிங் ரைட்டில் இருக்கும். அமெரிக்காவில் அப்படி இல்லை, இந்த பக்கம் வண்டி ஓட்டணும், இப்படி போகும், எல்லாம் ஸ்டியரிங் இந்த பக்கம் இருக்கும். முதல்ல ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், ஆனால் அதை பழகணும். நீ அங்கே வண்டி ஓட்டணும்னா அந்த ரூல்ஸை பழகணும், அவங்களோட சட்டங்களை பழகணும். அமெரிக்கா போனால் தெரியும். நம்ம ஊரில் சுவிட்ச் எல்லாம் இப்படி கீழே போட்டால் ஆணு, அமெரிக்காவில் கீழே போட்டால் ஆஃபு, மேலே போட்டால் தான் ஆணு. ஆப்போசிட்டாக வச்சுருக்காங்க அமெரிக்காவில். நாட்டுக்கு நாடு வித்தியாசம், சிஸ்டம் வித்தியாசம், சட்டங்கள் வித்தியாசம். ஆனால் அந்த நாட்டில் குடியிருக்கணும்னா நீங்கள் அந்த சட்டங்களை படிக்கணும். பரலோகம் அப்படிதான். பரலோகம்னு ஒன்று இருக்கு. இவர்கள் நித்திய ஆக்கினை. யாரு? திரும்ப அந்த வசனம் படிச்சிடலாம். மத்தேயு 25:46. 2 குரூப்பை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அந்தபடி இவர்கள் என்பது யாரு?
யாரு? இடது பக்கத்தில் நிற்பவர்கள். 41 வசனம், 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள், இது யாரு? சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்கள். இன்னொரு குரூப் வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள், அது யாரு? 34 வசனம், 33 படிங்க பார்க்கலாம், 32 படிங்க பார்க்கலாம். சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து, ஒரு பக்கம் செம்மறி ஆடு ஒரு பக்கம் வெள்ள ஆடு ரெண்டா பிரிக்கிற மாதிரி, செம்மறி ஆடு ஒரு பக்கம் வெள்ளாடு ஒரு பக்கம் பிரிக்கிற மாதிரி, நீதிமான்கள் ஒரு பக்கம் பாவிகள் ஒரு பக்கம் ரெண்டா பிரிப்பார். இதுதான் பைபிள்ல கடைசியில் ஜட்ஜ்மெண்ட். அப்படி பிரிச்சு அந்த நீதிமான்கள் அவங்க தான் வலது பக்கம், மற்றவங்க இடது பக்கம். வலது பக்கம் இருக்கிறவங்க சொல்றாரு, நீங்கெல்லாம் வாருங்கள் அப்படிங்கிறார். 34. அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக, இந்த உலகம் உண்டாகும் போதே கடவுள் நமக்காக படைச்சதாங்க பரலோகம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் உண்டாகி எத்தனை வருஷம் ஆகுது? கோடிக்கணக்கான வருஷம் ஆகுது. மனுஷன் படைக்கப்பட்டு தான் 6000 வருஷம் ஆகுது. மனுஷன் படைக்கப்பட்டு தான் 6000 வருஷம். உலகம் உண்டாகி எத்தனையோ மில்லியன் வருஷம் சொல்றாங்களே, அது தப்பு இல்லை, அது உண்மைதான். உலகம் படைக்கப்பட்டு பல 1000 வருடங்கள் ஆகியிருக்கலாம். அதுல வசனத்துக்கு மாற்று கருத்தில்லை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி படைத்தார். அது எத்தனை லட்சம் வருஷமும் நீங்க கணக்கு வச்சுக்கலாம். ஆனா மனுஷனை படைச்சார் பாருங்க, ஆதாம், அதிலிருந்து 6000 வருஷம் தான். இவர் 40,000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனுஷனுடைய எலும்பு, இதெல்லாம் சும்மா. முதல் மனுஷனே ஆதாம் தான். அவன் முதல் மனுஷன். அப்புறம் 2000 வருஷத்துல உலகம் அழியுது, ஒரு அப்ராக்சிமேட்டா நோவா காலத்துல. அது பிறகு 2000 வருஷத்துல இயேசு வராரு. 4000 வருஷமா? இப்ப கிமு 2025, 6000 வருஷம் தான். ஆதாம்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் தான்? உலகம் படைக்கப்பட்டு பல 1000 வருஷம் ஆயிருக்கலாம், அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. மனிதன் படைக்கப்பட்டு 6000 வருஷம், 6000 இவ்வளவுதான், இதுக்கு மேல இல்லை. இதுல பைபிள் தெளிவா சொல்லுது. மக்கள் கதை சொல்லலாம், கற்பனையில பேசலாம். ஒரு மண்ணுக்குள்ள ஒரு எலும்பை கண்டுபிடிச்சு இது 10,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, இது சோழர்கள் ஆட்சியில கண்டுபிடிச்சு. சோழர்கள் எப்ப ஆண்டாங்க அவனுக்கு தெரியும்ல. இப்போ ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் ஆட்சியை வச்சு பாண்டியர்கள் ஆண்டது. இந்த சின்ன அந்த இது 10,000 வருஷத்துக்கு முன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கதை, ஆதாரம் இல்லாத செய்திகள். இப்போ உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் நம்மளை கண்டார். என் கருவை கண்டீரையா, இல்ல அப்பமே படைச்சிட்டாரு. மனுஷனுக்காகத்தான் படைக்கப்பட்டது பரலோகம். உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை வாங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சுதந்திரிக்கணும், சொந்தமாக்கி கொள்ளணும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து அங்க கூடாரத்துல குடியிருக்காங்க. அங்க கொட்டகையில, கட்டடம் கட்டல, கூடாரத்துல. ஈசாக்கும் கூடாரம், யாக்கோபு கூடாரம், இவங்க எல்லாம் கூடாரம். அப்ப இந்த உலக வாழ்க்கை கூடாரம், கொஞ்ச நாள் தான், டெம்பரவரி. இனி போக போறோம் பாருங்க, அதுதான் வீடு. அங்க போறோம், அதுதான் நித்தியம், நிரந்தரம். ஒரே ஒரு வசனம் படிங்க, உங்களுக்கு இது சரியா புரியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. பூமிக்குரிய கூடாரம் பத்தியெல்லாம் கூடாரம். இந்த உலக வாழ்க்கைக்கு பேரு என்ன பேரு? கூடாரம். இந்த உலக வாழ்க்கைக்குரிய பேரு கூடாரம். நீங்க 30 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 100 வருஷம் வாழ்ந்தாலும் சரி, 20 வருஷம் வாழ்ந்தாலும், இந்த உலகத்துல பிரம்மாண்டமான வீட்டை கட்டினாலும், அம்பானி மாதிரி 540 பேர் வேலை செய்யறாங்க அவங்க வீட்டுல, வேலைக்காரங்க. யாரு? அம்பானி வீட்டுல. எத்தனை மாடி கட்டடம், பிரம்மாண்டமான வீடுகள். அப்படி வீடா இருந்தாலும் அது பேரு இந்த பூமியில கொட்டகை தான், அது கூடாரம். லேசா ஒரு குலுக்குனாரும் இங்க பூமியை எல்லாம் என்ன செய்யும்? கீழே விழுந்துரும். பிரம்மாண்டமான வீடு. அபுதாபியில ஒரு முறை கூட்டத்துக்கு போயிருக்கும் போது நான் ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்துட்டு, அப்ப அங்க ஒரு பிரதர் பார்த்துட்டு, பாஸ்டர் பிரைஸ் தலாடினாரு. என்னன்னு கேட்டேன். அப்ப அங்க ஒரு 16 மாடி கட்டடம் கட்டுறாங்க. 16, 21 மாடி. அந்த அபுதாபியினுடைய அந்த ராஜாவுடைய தம்பிக்குன்னு கட்டுறாங்க ஒரு வீடு. ராஜா இல்ல, அவரு சொந்தக்காரங்களுக்கு கட்டுறாங்க. 16 மாடி பிளஸ் இன்னொரு 4 மாடி, மொத்தம் 21 மாடி. நான் இங்கே தான் வேலை செய்கிறேன்னார். அப்படியா? பிரம்மாண்டமாக இருக்கே, அங்கே கட்டடங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கே, உள்ளே பார்க்க வரையலன்னு கேட்டார்.
பரவாயில்லையே நம்மளை கூட்டு போறாரு, சரி போவோன்னு போனேன். உள்ள போனா 16 மாடி வரைக்கும் ஒரு லிஃப்ட், அப்புறம் சேஃப்டிக்கு இன்னொரு இடத்துக்கு போய் அடுத்த லிஃப்ட். டைரக்டா யாரும் போயிட முடியாது, எவ்வளவு பாதுகாப்பா கட்டுறாங்க, கீழே இருந்து போக முடியாது. அங்க உள்ள போனா நமக்கு இந்த டைல்ஸை பார்த்தாலே சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறோம். எனக்கெல்லாம் அந்த சோஃபாவில் உட்காரவே நான் உட்கார்ந்து அழுக்காயிரும் போல இருக்கப்பா. அந்த சுவரை பார்த்தா அவ்வளோ அழகு, அந்த தரையை பார்த்தா அந்த லைட்ஸ் அப்படியே போட்டாங்க பாருங்க, அப்படியே மெதுவாக அந்த லைட் எரியுது. நம்மள டப்புன்னு எரிஞ்சு டப்புன்னு பல்ப் போய் ஓவர் கரண்ட் வந்து சார் பட்டுன்னு போயிச்சாருங்கிறோம். என்ன அழகா அந்த வானத்தில் நட்சத்திரம் வரும் மாதிரி, என்ன அழகு ஒரு மனுஷனுக்கு கட்டுற வீடு. இன்னைக்கு எனக்கு அந்த கண்ணு முன்ன இருக்கு அந்த கட்டடம். ஒரு ராஜாவுடைய சொந்தக்காரங்களுக்கு கட்டுற ஒரு கட்டடமே எப்படி இருக்குன்னா, ராஜா கட்டடம் எப்படி இருக்குங்க, தலைவர்கள் கட்டடம். சில கட்டடங்கள்லாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. இதெல்லாம் அந்த நித்தியத்தோட ஒப்பிடும்போது இதெல்லாம் கொட்டகை தான். தாஜ்மஹால் கொட்டகை தான். உலகத்தில் நீங்கள் எதை பிரம்மாண்டமான அது ஒரு கொட்டகை தான். இனி போகிறது தான் வீடு, ஆண்டவர் கட்டுறது தான் வீடு. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8வது வசனம், 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா ஃபுல்லா சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, அவனவன் செய்த நன்மைக்காவது அவனவன் செய்த தீமைக்காவது நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாம் போய் நிக்கணும். நீ என்னத்தை பண்றியோ பண்ணு, ஒரு நாள் கையை கட்டி கர்த்தருக்கு முன்னால நிக்கணும். பி கேர்ஃபுல், பி ரெடி. அதான் 10ஆம் வசனம். அதை படிங்க. 1ஆம் வசனம் படிப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்ம இருக்கிறோம்ல வீடு, இந்த சரீரமும் ஒரு கூடாரம் தான். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இது சரீரத்தை சொல்லுது. இந்த சரீரமும் ஒரு கொட்டகை மாதிரி, டக்குன்னு உடஞ்சு போயிடும், டக்குன்னு பிச்சு போட்டுடலாம், டக்குன்னு கீழே பிரிச்சிடும். இது பெரிய அசைக்க முடியாத கட்டடம் இல்லை, பயங்கரமான கட்டடம் இல்லை, இல்லை பெரிய பிரம்மாண்டமா இருக்கிற இடத்துல டப்புன்னு போயிடுறாங்க, பட்டுன்னு போயிடுறோங்கிறோம்ல, பட்டுன்னு போயிட்டாருங்க. நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத அதுக்கு பேரு தான் நித்திய வீடு. அழகா இருக்கு வார்த்தை, வட்டம் போடுங்க. நித்திய வீடு. நித்தியம்னா என்ன? அழிக்கவே முடியாது. தேவன் கட்டுறது தான் வீடு, மனுஷன் கட்டுறது கொட்டகை. ஆமென். கொட்டகையில் இருக்கிறோம். எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். அதுதான் நிரந்தரம். கொட்டகை கொஞ்ச நாள் தான், கூடாரம் கொஞ்ச நாள் தான், கூடாரம் கொஞ்ச நாள் தான், வீடு தான் நிரந்தரம். நாம பார்க்கறது வீடு இல்லை, நம்மளுடைய வசதிக்கு வீட்டை கட்டி வாழுங்க, தப்பு இல்லை. ஆனா இது ஒரு கூடாரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வீடு, அது நித்திய வீடு. அங்கதான் முடிவே இல்லை, முடிவில்லாத ராஜ்யம், முடிவே இருக்காது. இங்கதான் 60ல முடியுது, 70ல முடியுது. அங்க அது பேர் தான் எட்டர்னிட்டி. யூ ஆர் அண்ட் மை செல்ஃப், வி ஆர் கிரியேட்டட் ஃபார் எட்டர்னிட்டி. நாம் நித்தியத்துக்காய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இது தெரிஞ்சிச்சுன்னா அப்பனா அதுக்கு தானே வாழணும். இந்த கொட்டகையிலேயே கடந்து இப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு நிரந்தர வீடு அங்கெல்லாம் இருக்கு. அந்த வீட்டுக்கு போறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். வேண்டாததெல்லாம் விட்டு விலகிடுவோம், ஒதுங்க வேண்டியது ஒதுக்கிடுவோம். நம்ம டைம் இதுல வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதுல வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த ஒலிம்பிக் போட்டியில நான் ஜெயிக்கணும்னா, அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் ஜெயிக்கணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும்? 4 மணிக்கு எழும்பணும், நான் ஒரு ஓட்டப்பந்தய வீரன், நான் மெடல் வாங்கணும்னா டெய்லி ஓடணும், இத்தனை கிலோமீட்டர் ஓடணும். இப்பமே ஓடி 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 பிராக்டிஸ் பண்ணணும். ஒலிம்பிக்கில் ஜெயிக்கணும்னு நினைச்சேன்னா என் குறிக்கோள் முக்கியம். நான் எல்லாரும் மாதிரி 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு கிடந்த வேலைக்காவது. கண்டதை சாப்பிட்டா ஓட முடியாது. உடம்பை நான் ஃபிட்டா வச்சுக்கணும். இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிட மாட்டேன், இவ்வளவு தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும், இப்படி ஓடணும், இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும், அப்பதான் நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி டெய்லி பிராக்டிஸ் 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 பண்ணாதான் நான் பதக்கம் வாங்க முடியும். அத மாதிரிதான். அதுதான் வீடா? இது கொட்டகையா? இதுக்கா இவ்வளவு பாடுபட்டு கிடந்தேன், விட்டுட்டு போற இதுக்கா இவ்வளவு பாடுபட்டேன்? நிரந்தரமா இருக்க போறதுக்கு, அங்க போறதுக்கு நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். அவரை நம்பினாலே போதும், அவருக்காக வாழ்ந்தா போதும், அவர் கூட்டிட்டு போயிடுவாரு. அவர் உங்களுக்காக தேவனால் கட்டப்பட்ட வீடு. இது மனுஷன் கட்டுற வீடு. அங்க தேவனால் கட்டப்பட்ட, கைவேலை இல்லாத, நம்ம கையில கட்டல, அவர் கட்டுறாரு. அப்பா ஒரு வீட்டை கட்டினார், அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். கொத்தனாரும் இல்ல அங்க, தச்சனாரும் இல்ல, என்ஜினியர் இல்ல அங்க, எலக்ட்ரீஷியன் இல்ல, எல்லாம் அவரே. எவ்வளவு அழகா பாடியிருக்காங்க தெரியுமா? அப்பா ஒரு வீட்டை கட்டினார்,
அதை உனக்கும் எனக்கும் சேர்த்து கட்டினார். அவர் கட்டுற அதுதான் கட்டடம். அங்கே போயிடணும். ஸோ இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது. என்னுடைய தொடர்ச்சி நாளைக்கு மாலை பார்ப்போம்.